Hi friends, welcome back to Chennai style cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி vlog plus என்னோட டெய்லி ரொட்டீன் வீடியோ தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாத்தாக்கு தோசை ஊத்திட்டு இருக்கேன். அவர் 2 தோசை போதும்னு சொல்லிட்டாரு. தாத்தாக்கு தோசையும் plain கறியும் பண்ணேன். என் தங்கச்சிக்கு வெறும் டீ போதும் அப்படின்னு சொல்லிட்டா, பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம்னு சொல்லிட்டா. எனக்கு வந்து நான் எப்பவுமே இளநீர் தான் காலையில எடுத்துப்பேன். நான் வந்து மோஸ்டா டிஃபன் சாப்பிட மாட்டேன் காலையில. ஸோ எனக்கு இளநீர், தங்கச்சிக்கு டீ, தாத்தாக்கு தோசை. இதுதான் இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்ச உடனே நாங்க பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். शम्भो महादेवा शम्भो महादेव. பூஜை முடிச்சிட்டு நாங்க லஞ்சுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேரட் பொரியல், அதனால நான் கேரட் சின்ன அரிஞ்சு வேக போடுறதுக்கு தனியா வச்சிருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, அவரைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு சாம்பாருக்கு. சாதம் வந்து நாங்கள் வெடிச்சு வச்சுட்டோம். இப்போ தாளிக்க வேண்டியது தான் பாக்கி. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சாம்பார், கேரட் பொரியல், அப்பளம். லஞ்ச் வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. அதை முடிச்சுட்டு பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லா சாமானும் நாங்கள் பின்னாடி வச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து சிங்கில் வாஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா சிங்க்கு கொஞ்சம் சின்னது. ஸோ பின்னாடி இடம் இருக்கிறதுனால அங்கே தான் வாஷ். மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வெளியில் கிளம்பிட்டோம். பெசன்ட் நகரில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு வந்தோம், ஆறுபடை முருகர் கோயிலுக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது, அதே ஏரியாவில் தான் இருக்குது. இந்த கோயில் வந்து தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு தான் ஒரே இடத்துல 6 படை முருகரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அஷ்டலட்சுமி கோயில்கிட்ட போனோம். அங்கே வந்து கோயிலுக்கு போல வெறும் பீச்சுக்கு மட்டும்தான் போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டோம். ஏன்னா தாத்தாவால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீச் மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். பீச்சில் கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த டெய்லி ரொட்டீன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சென்னை ஸ்டைல் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.